வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. நல்லா புரோட்டீனும் ஃபைபரும் ரிச்சான அடை ரெசிபி தான். இது ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தோசை மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு, ஒரு 6-7 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதுல உளுந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துனீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா வரும். இப்ப பாருங்க, அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இத அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா மிக்சியில அரைச்சுக்குங்க. நான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கிறேன். நல்லா வலுவலுன்னு கொஞ்சம் கெட்டியா அரைச்சு எடுத்துக்குங்க. இப்ப மாவு நல்லா அரைச்சாச்சுங்க. இப்ப இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். நான் கொஞ்சமா மாவு எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்குங்க. மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. எப்போ வேணுமோ அப்ப எடுத்து செஞ்சு கொடுத்துக்குங்க. இப்ப இந்த மாவுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த அடைய கொஞ்சம் ஹெல்த்தியாக்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கின கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் மாவு கெட்டியா இருக்குங்க. அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். இப்ப மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இனி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல்ல வச்சு கல் சூடானதும் கரண்டி நிறைய மாவு எடுத்து நல்லா ஊத்திக்கலாம். இந்த அடைக்கு நல்லெண்ணெய் ஊத்துனாதாங்க டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்து சுட்டுக்குங்க. கிறிஸ்பியா வேணும்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. இப்ப ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இனி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா புரோட்டீனும் அயனும் ரிச்சான அடை தோசை ரெடி. இது 2 சாப்பிட்டீங்கனாலே போதுங்க. நல்லா ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். இந்த அடைய தேங்காய் சட்னி, அவியல் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப என் ஸ்டைல்ல ஒரு பெரிய பைட் பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பிளேட்ல சுட சுட அடை தோசையை வச்சு இதுக்கு சைடிஷான தக்காளி ஊறுகாயும் தேங்காய் சட்னியும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த காம்போ அடிச்சுக்க எதுவுமே இல்லைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.